நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ என்ன இதுக்காக கோர்ட்டுக்கு போவியா என்ன? போவேன். என்ன பாக்குறீங்களா? நான் தெளிவா சொல்றேன். 3 மாசத்துக்குள்ள உங்க வாடகை பணத்தை நான் கொடுத்து முடிச்சிருவேன். அக்ரிமெண்ட் முடியும் போது உங்க வீட்டையும் நான் காலி பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ள வந்து என்னையும் என் குழந்தைங்களையும் வயசான என் அத்தைக்கு தொந்தரவு கொடுத்ததுக்காக உங்களுக்கு எதிராக நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். உமன் போலீஸ்லயும் சைல்ட் லைன்லயும் கண்டிப்பா கொடுப்பேன். குறைஞ்சபட்சம் 5-6 வருஷமாவது நீங்க ஜெயில இருக்க வேண்டியதா இருக்கும். உன் மேல பரிதாபப்பட்டு தான் பழைய வாடகைக்கு உனக்கு இந்த வீட்டை நான் கொடுத்தேன். அதான் நான் பண்ண தப்பு. நான் ரொம்ப மரியாதையா சொல்லிட்டு போறேன். நீ 2 மாசத்தான வாடகையே தர வேண்டாம். ஐயோ, இந்த மாசத்தோட நீ வீட்டை காலி பண்ணாலே போதும். போகலன்னா உன் பசங்களை நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டியிருக்கும். வாடா. ஐயோ, பார்த்து வாங்க முதலாளி. பார்த்து ஸ்டெப்ஸ் பார்த்து மெதுவா பார்த்து அடுத்தபடி மெதுவா வைங்க. வேண்டாண்டா, நாங்க போயிடுறோம். வாங்க முதலாளி. நல்லா பார்த்து பிடிடா. பிடிச்சிட்டு தான் இருக்க முதலாளி. அந்த சின்ன பையன் நம்ம பின்னாடி வர்றானான்னு பாருடா. இல்ல, அவன் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கான். நீங்க வாங்க முதலாளி. பார்த்து 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 உள்ள போங்க. பாருடா. பாக்குற முதலாளி, நீங்க உள்ள போய் உட்காருங்க. பயப்படாதீங்க, அவன் ஒன்னும் செய்ய மாட்டான். உள்ள போங்க. கல்லை வச்சு அவங்களோட காரோட கண்ணாடியை உடைக்கலாம் தான் இருந்தேன். அந்த ஆள் என்னம்மா சொல்லிட்டு போனா? எப்பயும் சொல்ற மாதிரிதான், வீட்டை காலி பண்ணணுமா. 2 மாசத்துக்கான வாடகையும் நம்ம கொடுக்கணும். அதை நம்ம கொடுத்திருந்தா 1 மாசம் அந்த ஆள் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டான். நம்மளோட செலவுக்கும் வீட்டு வாடகையும் கொடுக்கறதுக்கு 5-6 பசங்களுக்கு டியூஷன் எடுத்தா போதுமா? ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அத்தை. அனில அங்க இருக்கிற கூட்டுறவு சங்கத்துல ஒரு வேலை விஷயமா உங்ககிட்ட சொல்லியிருந்தா இல்லையா? அவளுக்கு மாசான 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குதுன்னு சதீஷ் என்கிட்ட சொன்னான். அது முளவு காட்டல அத்தை. இங்க இருந்து 3 பஸ் நான் மாறி போகணும். அது இங்க இருக்கிறதால தானே. நாம நம்ம வீட்டுக்கே திரும்பி போயிடலாம். அங்க நமக்குன்னு ஒரு வீடு இருக்கிறப்போ நாம எதுக்காக வாடகைக்கு இங்க இருக்கணும்? நீ எனக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னா நாம அந்த வீட்டுக்கு போயிடலாம். அங்க எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு தானே என்ன அங்க இருந்து அனுப்புனாங்க. அது அன்னைக்கு. அப்ப நான் உன் மேல ரொம்ப கோபமா இருந்தேன். அதுக்கப்புறம் மரணத்தை தவிர வேற எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு காத்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு புது ஜென்மம் கொடுத்தது நீதாம்மா. இதுக்கப்புறம் நாம அந்த வீட்டுக்கே போலான்னு நீ முடிவெடுத்தேன்னா நாம நிச்சயம் போலாம். வேண்டாம் அத்தை, இங்க எனக்கு பக்கத்துல வேலை கிடைக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. இடையில டியூஷன் விட்டு நின்று பசங்க இப்ப டியூஷன் வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளால வாழ முடியும்னு தோணுது. என்ன இருந்தாலும் இந்த டிசம்பர் வரைக்கும் தங்கறதுக்கான அக்ரிமெண்ட் என்கிட்ட இருக்கத்த. அதுக்கப்புறமா நம்ம வீடு மாத்திரத்தை பத்தி யோசனை பண்ணலாம். என்னோட அந்த வீட்டுல இருந்து யாரை வெளியே அனுப்பினாலும் என்னையும் அவங்க அப்பாவையும் சுமேஷால வெளியே அனுப்ப முடியாது. அப்படி அவன் வெளியே அனுப்பணும்னா எங்களுக்கான பங்கையும் அப்புறம் வாழறதுக்கான பணத்தையும் கொடுக்கணும். அதனாலதான் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அங்க போலான்னு நான் சொன்னேன். நாம அங்க போனோம்னா அவனால எதுவும் பண்ண முடியாது. நம்மளை தடுத்தானா மற்றதை நான் பாத்துக்கிறேன். அத்தை, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா நீங்க சொன்னா மட்டும் போதும். இதுக்கப்புறம் நான் திரும்ப முளவு காட்டுக்கு போகக்கூடாதுங்கிற நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஒருவேளை போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கும் இடத்துக்கும் ஓனரா தான் நான் போவேன்.
கள்ள தொடர்பை சாக்கா வச்சு அவளை இந்த ஊரை விட்டு அனுப்பலான்னு பார்த்தோம். ஆனா அந்த சிஏ இன்வால்வ் ஆகி நாசம் பண்ணிட்டான். அவ தப்பிக்கவே முடியாத அளவுக்கு அவளை நம்ம மாட்டி விடணும். போன தடவை நீ தான் ஐடியா கொடுத்த. ஒரே அடியில் அவனையும் அந்த ஆட்டோக்காரனையும் அடிக்கணும். அது நடக்கலைங்கிறது மட்டும் இல்லை, அந்த சிவபிரசாத் என்னை எங்கே வச்சு பார்த்தாலும் அடிக்கிறதுக்கு வந்துடுறான். முதலாளி மேலே அடி விழாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் என்ன நியமிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், நிறைய அடி வாங்குறதுக்கு இவன் வாட்டா சட்டமாக இருக்கான்ல. ஆனா நீங்க அவளை இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் துரத்தியே ஆகணும். அவளுடைய தொந்தரவு இல்லாம நான் நிம்மதியா இருக்கணும். இது ரெண்டும் நடக்கிறதுக்கு ஒரு பிளான் தான் நாம இப்ப பண்ணி ஆகணும். ஒரு பிளான் இருக்கு. வீட்டில் கஞ்சாவை ஒளிச்சு வச்சதுக்காக போலீஸ் பாலசுதாவை அரெஸ்ட் பண்றாங்க. என்னோட ஐடியா எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர். வீட்டில் கஞ்சா பிஸ்னஸ், வீட்டுக்காரம்மா அரெஸ்ட். சூப்பரோ சூப்பர் முதலாளி. ஐயோ, அதை விட பெஸ்ட் ஐடியா, அவங்க பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பேகுக்குள்ள கஞ்சாவை ஒளிச்சு வைக்கணும். குழந்தைங்க பேக்ல இருந்து கஞ்சாவை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்கள கஸ்டடியில் எடுப்பாங்க. குழந்தைங்க பேக்ல அவங்களுக்கு தெரியாம எப்படி வைக்கிறது? அதை தான் பார்க்கணும். குழந்தைங்க போலீஸ் கிட்ட மாட்டினா பாலா ஆடி போயிடுவா. அதுக்கப்புறம் நாம பாலா குழந்தைங்க மூலயமா இந்த பிஸ்னஸை பண்றான்னு நாம நம்ப வைக்கலாம். அது ரொம்ப கஷ்டம்பா. ஒருவேளை குழந்தைங்க பேக்ல கஞ்சா வச்சது நாம தான் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மாட்டிக்குவோம். அவரோட ஃப்ரெண்டு சிஐ சாரோட சொந்தக்காரி. அதான் இப்போ பிரச்சனை. கஞ்சா பாலசுதா கஸ்டடியில் இருக்கணும், இல்லைன்னா அதை வீட்டில் இருந்து எடுக்கணும். அதுவும் போலீஸ் நேரடியாக வந்து. அப்பதான் நம்மளோட பிளான் ஜெயிக்கும். அந்த வீட்டுக்குள்ள எப்படி கொண்டு போவீங்க? வெளியே வர்றதுக்கு 2 வாசல் தான் இருக்கு. அதை உள்ள இருந்து போட்டாங்கன்னா கட்டரை வச்சு கட் பண்றது தவிர நம்மளால உள்ள போகவே முடியாது. வேற என்ன பண்றது? வீட்டுக்குள்ள போகும்போது வாசப்படிக்கிட்டே சில மறைவான இடங்கள் இருக்கு. கஞ்சாவை அதுக்குள்ள வச்சா போதும். அப்படி வச்சா கண்டுபிடிச்சிருவாங்களே. அதை நல்லா டைட் பண்ணி தான் நான் வச்சிருக்கேன். படிக்கட்டில் வெயில் அடிக்காம இருக்கிறதுக்கு நான் அதை பண்ணேன். இப்போ வெயில் அவ்வளவா அடிக்கிறது இல்லை. இனி அவ கதவே சாத்தினாலும் சாயந்தரத்துக்கு அப்புறம் தான் சாத்துவா. அப்படின்னா ராத்திரில கொண்டு போய் வச்சுட்டு காலையில போலீஸை வர வைக்கலாம். ஆனா கஞ்சா வாங்கணும் இல்லையா? அதை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கே என் கையில கஞ்சா வந்துடும். ராத்திரில யார் கொண்டு போய் வைப்பாங்க? நான் கொண்டு போய் வைக்கிறேன். இவன் கரெக்டா பண்றானா? இந்த மாதிரி வேலைக்கு இவன் தான் பெஸ்ட். நான் எப்போ வரணும்னு சொல்லுங்க. நீங்க அங்க வர வேண்டாம். உங்களை யாராவது அங்க பார்த்துட்டா இந்த நேரத்துக்கு நீங்க எதுக்கு அங்க வந்தீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. இதை நாங்களே பார்த்துக்கிறோம். அவளை போலீஸ் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க கால் பண்றோம். அதுக்கப்புறம் உங்க அம்மாவை கூட்டு போறதுக்கு ரெடியா வந்துருங்க. இந்த தடவை மாட்டணும், மாட்டி ஏத்திரணும். இவனுக்கு என்னமாச்சு? ஜோபி இன்னைக்கு புது சைக்கிள் வாங்கியிருக்காமா, அதனால இவனுக்கும் ஒரு புது சைக்கிள் வேணும்னு கேட்குறான். அதை பற்றி நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டாமா. நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுனால கோவமா இருக்காமா. அம்மாக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும்பா. நான் உனக்கு புது சைக்கிள் வாங்கி தரேன். ஜோபியோட அம்மாவுக்கு வேலை இல்லைல்ல, அவனுடைய அப்பாவுக்கு வேலை இருக்குல்ல. உங்களுக்கு தான் டியூஷன்ல இருந்து பணம் வருதுல, அதை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தா என்னம்மா? அந்த பணத்தை வச்சு அம்மாவால ஏகப்பட்ட செலவு பண்ண முடியும்பா. நீ இப்ப சைக்கிள் ஓட்டலங்கிறதுனால இங்க எந்த பிரச்சனையும் நடக்க போறது கிடையாது. ஆனா இவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுல. சைக்கிள் வாங்கி கொடுக்கட்டும், நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். அந்த எண்ணத்தை மனசுல இருந்து தூக்கி போட்டுரு. நீ 6வது 7வது போகும்போது நான் உனக்கு வாங்கி தரேன். இப்ப நீ யூஸ் பண்ற மாதிரி ஒரு குட்டி சைக்கிளை நான் வாங்கி கொடுத்தா 2 வருஷத்துக்கு அப்புறம் அதை உன்னால யூஸ் பண்ண முடியாது. எனக்கு பெரிய சைக்கிள் வாங்கி கொடுங்க, அதை நான் ஓட்டிக்கிறேன். சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் இப்போதைக்கு நான் சைக்கிளை வாங்கி கொடுக்க போறது இல்ல. நீ படுக்கிறதா இருந்தா படு. சைக்கிள் வேணுமாமா? அரிசி வாங்குறதுக்கே நான் பணம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பேசாம படுறா. டேய் வண்டியை நிறுத்து. முதலாளி, வண்டியை கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தட்டுமா? அப்படி பண்ணா கொஞ்சம் தூரம் நடந்தா போதும்ல. ஏன் வாசப்படிக்கு உள்ளே போய் நிறுத்து, இன்னும் வசதியா இருக்கும்ல. அப்படி பண்ணா நாம தான் வந்திருக்கோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. ஏன் முட்டாள், நீ உண்மையிலேயே முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறியா? எனக்கு காது நல்லாவே கேட்கும். காது வாயில நல்லா வரப்போகுது, பேசாம விடு. வாங்கிக்கங்க. டேய் இதை எதுக்குடா என்கிட்ட கொடுக்குற? இதை வச்சு அவ வாழ்க்கையே இல்லாம பண்ணணும். அப்படின்னா இதுல பாம்பு இருக்கா? பாலசுதா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாம்பு தான். நீ கொண்டு போய் வச்சுட்டு வா. சரிங்க முதலாளி.
டேய் டேய் முட்டாள், பார்த்து பத்திரமா போகணும். நீ அங்க கொண்டு போய் வைக்கிற விஷயம் அங்க இருக்கிற நாய் நரி கூட ஐயோ, தெரியக்கூடாது. அவங்க வீட்டுல நாய் இருக்கா? ஐயோ, நாய் இல்ல. நீ தயவு செஞ்சு ஊர்ல இருக்கிற எல்லா நாயும் வர வச்சிடாத. முதலாளி, இத வீட்டுக்கு முன்னாடி எங்க வைக்கணும்னு சொன்னீங்க? ஓ, சட்டத்துக்குள்ள. ஆனா முதலாளி, இதுக்கு முன்னாடி வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. டேய் முட்டாள், நீ போறப்போ வீட்டுக்கு முன்னாடி ஒரு சட்டத்துக்குள்ள ஒரு கவரை நான் சுத்தி வச்சிருக்கேன். நீ அதுக்குள்ள சொருகி வச்சா போதும். போ போ. டேய் டேய், நீ இப்ப எங்கடா போற? முதலாளி, வீட்டுக்குள்ள தான் போறேன். கேட் வழியா போகாத, அப்புறம் தாண்டி போனா போதும். சரி, நான் பாத்து. சுமேஷ், இல்ல இல்ல, நம்ம பிளான் இப்போ நடக்க போகுது. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கால் பண்றேன். கண்டிப்பா நாளை காலையில அவ கதை முடிஞ்சிடும். இல்ல குழப்பம் இல்ல, என்னோட ஜிம்பாய் ரொம்ப புத்திசாலி. அவன் கரெக்டா அவன் வேலையை பார்த்துருவான். ஓகே ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்பா கடவுளே, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா. அம்மா அம்மா, என்னடா? வீட்டுக்கு வெளியில யாரும் நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. உனக்கு தோணிருக்கும்டா. இல்ல, நான் கேட்டேன். நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப, பேசாம படுத்து தூங்குடா. இங்க வச்சா என்ன? வேண்டாம், முதலாளி சொன்ன இடத்துல வச்சிடலாம். மடியோ, யாருடா நீ? என்னடா வேணும்? என்னடா? யாருடா? இங்க இருந்து வெளியே போடா. திருடனுங்க யாராவது வந்திருந்தா என் வாய்ஸை கேட்டு அவங்க ஓடி போயிருப்பாங்கம்மா. ஆமா, பெரிய வாய்ஸ் இவரு. பேசாம வந்து படுறான். யாருடா நீ? என்னடா வேணும்? நாங்க வரணுமா என்ன? குட்டா, ஓடுறா. என் வாய்ஸை கேட்டதான் ஓடி போயிருப்பான். ஓடுறா. கேட்டீங்களா? கேட்டீங்களா? வெளியில யாரோ இருக்காங்க. இங்க பாரு, வெளியில யாராவது திருடனுங்க வந்திருப்பாங்க. இந்த லூசி பைய போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டானா? முதலாளி வண்டியில இருங்க. என்னடா என்னடா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் ஏன்டா இவ்வளவு வேகமா ஓடி வர? அந்த பொருளை நீங்க சொன்ன இடத்துல வச்சுட்ட முதலாளி. நான் வச்சுட்டு இறங்கும் போது யாரோ லைட்டா போட்டாங்க. உன்னை யாராவது பாத்துட்டாங்களா? என்ன பார்த்தாலும் யாருக்கும் அடையாளம் தெரியாது. நான் முதுகு காட்டிட்டு தானே ஓடி வந்தேன். முதுக பார்த்தா நான் தானே எப்படி அடையாளம் தெரிய போகுது? அதுவும் சரிதான். வண்டியில ஏறு. வாங்க. நாளைக்கு போலீஸ் வரும்போது பொருள் அவங்க கிட்ட மாட்டணும். அது மாட்டோம். இந்த தடவை அவ தப்பிக்கவே கூடாது. அம்மா, நீங்க மட்டும் ஏம்மா தனியா வெளியே வந்தீங்க? எந்த திருடன் வீட்டுக்குள்ள வந்தானு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சத்தம் போடாம போயிருந்தா அவனை புடிச்சிருக்கலாமா? வந்தவன் திருடனை கொள்ளக்காரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ பூனையோ நாயோ வீட்டுக்கு வெளியில வச்சிருக்கிற பொருளை உடைச்சு போட்டிருக்கும் போல. அம்மா, நீ பயப்பட வேண்டாமா. அம்மா வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன். அம்மா, உங்களுக்கு இந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? இந்த மாதிரி நேரத்துல தைரியம் தானா வந்துரும்மா. வாங்க, நம்ம போய் படுக்கலாம். வாங்க. சேர் என்ன இங்க
அப்படின்னா இங்க யாரோ வந்திருக்காங்க. வீட்டுக்கு வெளியே யூரின் போகாதுன்னு எத்தனை வாட்டிடா உனக்கு சொல்றது? டாய்லெட்டுக்கு போடா. நான் அதுக்காகலாம் ஒன்றும் வரல. அப்போ எதுக்காகடா காலங்காத்தில் வந்து இங்கே நின்றுட்டு இருக்க? நேற்று ராத்திரி யாரோ இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. செடி மேலேயே யாரோ காலை வச்சு மிதிச்சிருக்காங்க. அதெல்லாம் கனவுல வந்திருக்கும். நீ உள்ளவடா. யாருக்கும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நான் என்னதான் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்களே. இங்க யாரோ வந்துட்டு போயிருக்காங்க. அம்மா, எந்திரிச்ச உடனே அவன் எங்கம்மா போனா? வீட்டை சுற்றி சுற்றி நடந்துட்டு இருக்கான். நேற்று ராத்திரி இங்கே யாரோ வந்துட்டு போனதா வேணு இப்பவும் சொல்லிட்டு இருக்கான். அவன் அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான். அம்மா, ஒருவேளை அப்பா ஏதாவது ராத்திரி வந்துட்டு போயிருப்பாரோ? அப்பா தான் வந்திருப்பாரு, வேற யாரும் வந்திருக்க மாட்டாங்க. உங்க அப்பா வந்திருக்க வாய்ப்பே இல்லம்மா. அப்படின்னா நேற்று ராத்திரி நம்ம வீட்டுக்கு யார் வந்திருப்பாங்க? அது சரி, உனக்கும் அவனுடைய சுபாவம் வந்துருச்சோ? நம்ம இந்த வீட்டுக்கு கூடி வந்து 6-7 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இப்போ ஒருவேளை நம்மளை பயமுறுத்த சுரேந்திரன் அங்கிள் வந்துட்டு போயிருந்தாருனா? எனக்கு என்னவோ ரொம்பவே பயமா இருக்குமா. இத்தனை நாளா இல்லாத பயம் உனக்கே இப்ப திடீர்னு வருது. நான் இருக்கேன்ல, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், சரியா? அவ உள்ள இருப்பாளா? இருப்பாங்க சார். நீங்க உள்ள போய் செக் பண்ணுங்க. ஒரு இடம் விடாம தரவா செக் பண்ணுங்க. ஓகே சார். எதுக்கு உள்ள போறாங்க? பொருள் வெளியில தானே இருக்கு. நீ பேசாம இருடா, அவங்க வேலையை அவங்க பாத்துக்குவாங்க. எதுக்கு இவ்வளவு லேட் பண்றாங்க? நான் வேணா போய் எடுத்து வந்துட்டுமா? உன்னை கொன்னு போட்டுருவேன், பேசாம இரு. நாங்க உங்க வீட்டை சர்ச் பண்ணோம். என்ன சார் இது? போலீஸ் ரெய்டா? ஆமா, ரைடு தான். உன்னை பத்தி எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்தப்பவும் கூட நான் ஏன் அதை பத்தி விசாரிக்கலன்னா 2 குழந்தைகளை வச்சு கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க பொண்ணுன்னு நினைச்சுதான். புரியுடா? புடிச்சிட்டு தான் இருக்கு முதலாளி. ஆனா இங்க நீ பல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு 2-3 தடவை வந்துட்டு போன போய் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ போதை மருந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா சார். பல பேர் இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இவ எப்படி வசதியா சந்தோஷமா வாழ முடியும்? நேத்து ராத்திரி போதை பொருளோட ஒரு ஆள் கோவால இருந்து இங்க வந்திருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. கோவாவா? டேய், நீ பேசாம இருன்னு சொன்ன, அவங்க கேட்டுக்குவாங்க. நேத்து ராத்திரி கோவால இருந்து கொண்டு வந்த அந்த ட்ரக்ஸ நீ எங்க மறைச்சு வச்சிருக்க? சார், நீங்க வீடு மாறி வந்துட்டீங்க. வீடு மாதிரி வரவே இல்ல. இதுதான் அந்த வீடு. கரெக்ட் தான். டேய், பேசாம இருடா.
சரியான தகவல் எங்களுக்கு கிடைச்சதுனால தான் நாங்க விசாரிக்க இங்க வந்திருக்கோம். அந்த ஆள் கொண்டு வந்த பொருள் இந்த வீட்ல இருந்துச்சுன்னா எங்களோட வேலை முடிஞ்சிடும். குழந்தைங்களோட காய்ச்சலுக்கும் சளிக்கும் என் அத்தையோட ப்ரெஷருக்கான மாத்திரை இருக்குமே தவிர கோவால இருந்து கொண்டு வந்த மருந்து எதுவுமே இங்க இல்ல சார். நீ என்ன போலீஸ் கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்கியா? நீ அதை எங்க மறைச்சு வச்சிருந்தாலும் கரெக்டா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். உள்ள யார் இருக்காங்க? பாட்டி தான், வேணும்னா கூட்டிட்டு போங்க. ம் ம் முதலாளி நம்ம போய் டீ குடிச்சிட்டு வரலாமா? இப்போ வா. அவளை அரெஸ்ட் பண்றதுக்கு ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? வந்ததும் பொருள் எடுத்துக்கிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி வேலையை முடிச்சு போய்கிட்டே இருக்கணுமா இல்லையா? இது சினிமா இல்லடா. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போலீஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். முதலாளி அந்த பையன் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறான். உள்ள போனவ கையோட எடுத்துட்டு வரட்டும், அப்ப இருக்கு உனக்கு. உன்னோட பேர் என்னடா? வினு. பிஞ்சிலேயே படுத்துட்டான் சார். எல்லா தப்பான வேலையும் அவனுக்கு கத்து கொடுத்துருக்கா சார். பேசாம இருங்க பேசாம இருங்க, அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கயிறை குறுக்க பிடிச்சு என்னை கீழே விழ வச்சுட்டான். சார், இது அந்த ஆளுடைய வீடு. என்ன இங்க இருந்து அனுப்புறதுக்காக அவர் என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு? இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸ் எல்லாம் இங்க வர்றாங்கல்ல, நேத்து ராத்திரி இங்க வந்தவனும் அவங்களுக்கு ஈக்குவலா போலீஸ் தேடிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான குற்றவாளி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.